குருவாழ்க, குருவே துணை. சிந்தனை இல்லாமல் தன் நகைச்சுவை பேச்சால் மற்றவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு இடம்பெயரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்யப் போகிறார்? பொதுவா உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி குரு லாபஸ்தானத்துக்கு வருவது மிகவும் யோகம், உத்தமம். கடந்த வருடம் 10ல் இருந்து பதவியை பறித்தார். கணவன் மனைவிக்கிடையில் உறவில் கசப்பையும் பிரிவினையும் பிரச்சனையும் கொடுத்திருப்பார். இப்ப இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. கணவன் மனைவி இடையில ஒத்துமை மேலோங்கும். புதிய தொழில் வெற்றியை கொடுக்கும். 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல புதிய சொத்து சேரும். ஏற்கனவே உங்க பேர்ல இருக்கிற சொத்தோ வீடோ இதெல்லாம் மதிப்புமிக்க சொத்தா மாறும். திருமண வயதுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுத்துருவார் இந்த குரு பகவான். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இது ஒரு பொற்காலமான ஆண்டா அமைய போகுது. நிச்சயமா உங்களுக்கு வாரிசு கொடுத்துருவார். அடுத்து இந்த ஆரம்ப கால கல்வியை முடித்து உயர்கல்வியை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு இது பொற்காலமா அமைய போகுது. தன் விருப்பப்படி கல்வி, எண்ணம் போல் வாழ்க்கை. 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நிற்கிறது யோகம். அது 5ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு. அப்ப எண்ணங்கள் ஈடேறும். என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த படிப்பு படிச்சிருவீங்க. படிச்சு முடிச்சோன்னா வேலையும் கிடைச்சிடும். அல்லது படிச்சு முடிச்சு வேலைக்காக காத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான தன் எண்ணம் போல் வேலை கொடுத்துருன்றது சொல்லலாம். அடுத்து இந்த கணவன் மனைவி இடையில பிரச்சனை சொன்னேன் இல்லையா? இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமை மேலாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா அன்பா ஆதரவா இருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட், 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல நிற்கிறார் இல்லையா? தாயை சிறந்தொரு கோவிலும் இல்லை. அப்ப உங்களுக்கு தாய் அன்பு, அரவணைப்பு, ஆதரவு இதெல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. அப்ப எந்த ஒரு நிலையிலையும் தாயுடைய மனசை, தாயுடைய மனநிலையை காயப்படுத்தாதீங்க. அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று ஒரு செயலை தொடங்குனீங்கன்னாக்கா அது வெற்றியா முடியும். ஆக இந்த குரு பயிற்சி 2026 உங்களுக்கு கிட்டத்தட்ட 90% யோகங்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. நன்றி.